சல்லிப்பட்டிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ராமன்னு ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் அந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பான். அத பாக்குற மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு கவலைங்கிற ஒன்னே கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. ராமன் வாழ்க்கைக்கு அப்படியே எதிர்மாறா தங்கப்பனோட வாழ்க்கை இருந்துச்சு. தங்கப்ப பரம ஏழை இல்லைனாலும் சேமிக்கிற அளவுக்கு அவங்கிட்ட வருமானமும் கிடையாது. இப்படி இருந்துகிட்டு இருக்கையில தங்கப்பனும் ராமனும் ஒரு நாள் ஒரு பெரிய மழையினால ஒரு டீக்கடை பக்கம் ஒதுங்குறாங்க. ராமன் எப்பவும் போல சந்தோஷமா இருந்தான். நான் தங்கப்பனும் மூஞ்சிய கடுன்னு வச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரம் ஆன உடனே தங்கப்பனோட போனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணாங்க. தங்கப்பா, மழையில நனையாதப்பா, கொஞ்சம் ஓரமா நின்னே வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தங்கப்ப மூஞ்சியில அடிச்ச மாதிரி போனை கட் பண்ண. அப்படியே சிறிது நேரம் போச்சு. திருப்பியும் தங்கப்பனோட காலுக்கு அவன் தங்கச்சி கால் பண்ணான். அண்ணா, இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்டான். ஒரு பதில் கூட திருப்பி பேசாம தங்கப்ப அந்த காலையும் கட் பண்ணி போனை பாக்கெட்ல போட்டான். இத பார்த்த ராம, தங்கப்பா ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கேட்டான். கேட்டதுதான் குத்தம், தங்கப்பனுக்கு வந்ததே கோவம். நான் ஒன்றும் உங்களை மாதிரி பணம் படைச்சம் இல்லை ராமன். நான் நாளைக்கு வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல அடுப்பெரியும். இப்படி மழை பெஞ்சா எப்ப வீட்டுக்கு போறது, எப்ப சாப்பிட்டு படுத்து காலையில் எந்திரிக்கிறது அப்படின்னு கோபமா பேசினான். ராமன் சிரிச்சுக்கிட்டே, மழை இல்லைன்னா விவசாயி இல்லடா தங்கப்பா, இப்படி போய் நீ மலை மேல கோவிச்சுக்கலாமா? தங்கப்ப, நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ராமன், எங்களோட வாழ்க்கையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க அதை பத்தி கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ராமன் முகம் சற்று வாடி போய், எல்லார்கிட்டையும் இருக்கிறது என்கிட்ட இல்லடா தங்கப்பா, எனக்கும் ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னான். தங்கப்ப சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே, என்ன ராமன், என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே ராமன் சொன்னா, இப்போ உனக்கு அம்மா கூப்பிட்டாங்க, தங்கச்சி கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு மழைநல் நனையாம வாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்கிட்ட யாரும் இல்லப்பா. என் குடும்பமான அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சான். இது கேட்டோன்னே தங்கப்பனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாதுங்க. குறையில்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே கிடையாது. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வரும் நல்ல கதைகளை கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.